நம்ம ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எல்லோரும் கண்ணை மூடி முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் கடவுளை நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏசுராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றிகளை செலுத்தி ஆண்டவரே இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. வானாதி வானங்களுக்கும் மேலாக வீற்றிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதியிலே அந்தத்தை அறிகிற தெய்வமாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதங்களில் வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்கள் பரிசுத்த ஆவியானவரை தந்தருளினீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் நல்ல மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வழிகாட்டியாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நல் வழிகளில் எங்களை மேய்க்கிற உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை புகழுகிறோம் தகப்பனே. உண்மை உள்ள தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக கூடுகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்தில் நீர் வந்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் டாடி. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆலோசனை கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சமாதானம் தருகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவைகளை நிறைவாய் மாற்றுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பூரண அழகுள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. எண்ணக்கடங்கா நாமங்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆல்ஃபா உமேகாவும் ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்தீர். கண்மலை ஆகிய எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்க உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல் ஷடாய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல் ரோயி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ரூவா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கரங்களை பிடித்து எங்களை நடத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த நாமத்தை வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வானுலகத்தாரும் பூலோகத்தாரும் யாவருக்குடைய முழங்கால்களும் முடங்க செய்கிற நாமமுடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஜெய கம்பீரம் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜெயம் கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வெற்றி வேந்தனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை வெற்றியாய் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தரப்போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எதிர்காலங்களை உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை உம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுடைய மதில்கள் எப்பொழுதும் உமக்கொன்பதாக இருக்கிறதே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே.
நீதியின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீதியை நிலைநாட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உண்மை உள்ளவராய் ஆண்டவரே எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை உள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் டேடி. எங்கள் தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் டேடி. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் டேடி. கிருபை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயங்களை எல்லாம் எடுத்து போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு ஒரு துணையாய் நிற்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு துணை நீ செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வாக்கில் உண்மை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வாக்கை நிறைவேற்றி முடிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வாக்கில் வல்லவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மாத்திரம் போற்றுகிறோம் அப்பா. உம்மையே உயர்த்துகிறோம் டேடி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாட்களில் எல்லாம் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்மை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பூரணமான எந்த நன்மைகளையும் ஆண்டவரே ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து வர உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பெலன் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பெலன் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஞானங்களை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அறிவும் புத்தியும் மனுஷருடைய தயவும் பெற்றுக்கொள்ளும்படியாக இறங்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை மாத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஈவுகளை நீர் தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இந்த கூடுகை நீர் ஆசீர்வதித்து தரப்போவதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பயங்கள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே எக்ஸாமில் நல்ல ஒரு மார்க் எடுக்க நீர் உதவி செய்ய போவதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை உள்ள இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இறங்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மனதுருக்கம் நிறைந்தவராய் இருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அனுதினமும் புதிய இரக்கங்களினால் எங்களை சூழ்ந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் வழக்காடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உன்னதமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. பள்ளத்தாக்கின் லீலியே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வரங்களை தருகிறவரே, கிருபைகளை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை மாத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த தெய்வம் நீர். எங்களை பரிசுத்தப்படுத்தி தொடர்ந்துள்ள பகுதிகள் யாவற்றிலும் நீர் கிரியை செய்ய போவதற்கு உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். உம்முடைய தேவாவியானவர் எங்களை உம்முடைய சித்தத்தின்படி அழைத்து கொண்டு செல்வீராக. எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு பயமே இல்லை.
அப்போ நிறைய பேருக்கு பயமாக இருக்கா? பயமே இல்லை என்று பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துன்னு சொல்கிறீங்க. சொல்லுமா, சத்தமாக சொல்லுமா, பயமே இல்லை ஏசப்பா எனக்கு. ஆம்பளை பசங்க சொல்லுங்கடா, பயமே இல்லை ஏசப்பா எனக்கு. சரி, நம்ம பயமே இல்லைன்ற ஒரு பாட்டை பாடி இனி நம்ம ஜாலியாக ஏசப்பாவை கொண்டாடலாம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதி. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ மாலுமிலா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ. உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன்ற ஒரு வார்த்தை நாம் பாடும்போது இந்த கையில் ஃபஸ்ட்டு பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், அந்த மாதிரி பண்ணலாம். 1 2 3. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எல்லாரும் பண்ணலாமே. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்துப்போம், ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். ஜெயம் கொடுக்கும் இயேசுவுக்கு. இந்த பாடலை என்ன பண்ண போகிறோம்? நம்பிக்கையோட பாட போகிறோம். நாளைக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஜெயம் கொடுக்க போகிறாரு கடவுள்ன்ற ஒரு நம்பிக்கையோட பாடலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால், உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால், உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், மறுபடியும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்,
வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்கும் அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசுவே, நடத்தினீ இன்றுமே. வாழ்வளிக்கும் இயேசுவே, நடத்திடும் இன்றுமே. வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். 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 வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 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 வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலங்கையை வென்றிருக்கோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலங்கையை வென்றுவிட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். 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 நீதியின் கரத்தினால உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தேவன் செய்ய போகிற நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினால் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமாய் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா விதமான ஆண்டவரே மனப்பாடம் செய்ய விடாதபடிக்கு ஆண்டவரே தூக்கத்தை வரவழைக்கிற எல்லா தூக்கத்தின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அக்கினி நெருப்பினால சுட்டே
சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே, சுட்டெரிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேளையில் குழந்தைகளை ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எக்ஸாமில் எழுத விடாதபடிக்கு சோம்பலை உருவாக்குகிற ஆண்டவரே, படிக்க விடாதபடிக்கு சோம்பலை உருவாக்குகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கடிந்து கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. நாளைக்கு எழுத போகிற ஆண்டவரே தேர்வில் ஆண்டவரே, தெரிந்த கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் எதா இருந்தாலும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தயவாய் ஆண்டவரே, தயவாய் ஞாபகம் செய்யுங்க ஏசப்பா. உங்களை நம்பி வந்தவர்களை நீங்கள் வீணாய் விடுவதில்லை ஆண்டவரே. நீங்கள் கைவிடாத தெய்வன் என்று காலையில் நீங்கள் சொன்னது போல ஆண்டவரே, நீங்கள் அப்பா எங்கள் கையை விட்டுறாதீங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உங்களை பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. தெரியாமலே உண்மை நம்பிய வந்திருக்கிறாங்க. தெரிந்தால் ஆண்டவரே இன்னுமாய் உண்மை பற்றி கொள்ளுவாருங்க ஏசப்பா. உங்களுடைய பவர் என்னன்னு பிள்ளைகளுக்கு காட்டுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த தெய்வத்தை நம்பி போனேன், நான் நல்ல மார்க் எடுத்தேன்ற சாட்சி சொல்ல உதவி செய்வீராக ஆண்டவரே. அனைவரும் கைகளை உயர்த்தி கொண்டு மீண்டுமாய் நீதியின் கரத்தினால் நன்மை பெறப்போகிற யாவரும் கரங்களை உயர்த்தி நன்மையை பெற போறீங்க. கைகளை தான் உயர்த்த சொல்கிறேன். தேவனுக்காக கைகளை கூட உயர்த்த முடியலையா? ஹல்லேலூயா. பிள்ளைகளை கைகளை உயர்த்தி தேவனுக்கு நேர உண்மையாய் கேளுங்க. அப்பா, எனக்காக நீங்கள் நன்மை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் அமர்ந்து கொள்ளுங்க. இப்போ நம்ம நேரடியாக ஆண்டுடைய அண்ணன் இன்னைக்கு நம்ம மத்தியில் வேல்டெக் ப்ரொஃபஸர், ஹல்லேலூயா, வேல்டெக் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து என்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிற அண்ணன், ஹல்லேலூயா. இன்றைக்கி அவர் உங்களுக்கு ஏசப்போட வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி நல்லா நீங்களும் அவரை போல் படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு உயர நல்ல ஜெபிச்சு, உங்களுக்காக அண்ணன் ஜெபிச்சு நல்ல ஊழியம் செய்கிறவங்க, நல்ல ஜெபம் பண்ணுறவங்க. இன்றைக்கி நமக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் அழைத்தோம், ஆனாலும் நீங்கள் வந்திருப்பது எனக்கு சந்தோஷம். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு கவனமாக சொல்லுகிற காரியத்தை நீங்கள் நோட்ஸ் எடுத்து நீங்களும் உங்கள் படிப்பில் முன்னேறி கடவுளோட நாமத்தை என்ன பண்ணுங்கள், மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்றைக்கி அவங்க உங்கள் மத்தியில் ஆண்டோடைய வார்த்தையை கொடுப்பாங்க. கரங்களை தட்டி நம்ம அண்ணனை வரவேற்போம். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். உற்சாகமாக நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். தேவன் நம்மளோடு பேசும்படியாக, நம்மளை பலப்படுத்தும்படியாக, நம்முடைய செவிகளை திறக்கும்படியாக நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே, அழைத்தது நான் தானே. ஆமாண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று
எங்கள் கோணலானவைகளை செவ்வையாக்குவீராக சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கிற அனைத்து காரியத்தையும் அப்பா நீ உடைத்து போடுவீராக சுவாமி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு செல்ல விடாதபடிக்கு பலவீனத்தையும் பயத்தையும் கொடுக்கிற எல்லா விதமான சாத்தானின் தந்திரத்துக்கு அப்பா ஆண்டவரே உடைப்பதற்கு உங்கள் பிரசன்னம் போதும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே நான் படிக்கணும், நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணணும், அப்பா என்னோடய கரியர் நல்லா இருக்கணும் அப்படி நினைத்து வந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. அவர்களுக்கு அப்பா உம்முடைய சமூகம் முன்பாக செல்லட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீராக அப்பா. அவருடைய வாழ்க்கையில் நீர் ஆளுகை செய்வீராக சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா, உங்களை பார்க்குற சத்தியங்கள் எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, நாங்கள் நிற்பதற்கு நான் ஆண்டவரே தகுதியே கிடையாது சுவாமி. ஏதோ உங்கள் கிருபையினால் உங்கள் பலத்தினால் நாங்கள் நிற்கிறோம் சுவாமி. என்னை பலப்படுத்துவீராக, என்னை மறைத்து கொள்வீராக. உங்களுடைய வார்த்தைகளை அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக சுவாமி. துதிக்க நம்மை எல்லாமே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்தில் நிறைய பேர் எக்ஸாம் எழுத போகிறீங்க, 10th and 12th எழுத போகிறீங்க. ஹல்லேலூயா. ஸோ கொஞ்சம் ஒரு சில வசனங்களை எடுத்து வச்சுக்கிறேன் நான். அதெல்லாம் உங்களுக்கு முன்பாக நான் காமிச்சு கொடுப்பதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை என்னை பற்றி நான் சொல்கிறேன் நான். ஸோ உங்களை மாதிரி நான் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண ஒரு மாணவன்லாம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இங்கே இருக்கிற நிறைய 10th நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஸோ ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான் நான். வந்து 10th வந்து அவுட் ஆஃப் 500க்கு 413 413 மார்க் தான் ஸ்கோர் பண்ணிக்கிறேன் நான். ஹல்லேலூயா. 12th வந்து 1200க்கு 1044 ஒரு ஆவரேஜாக 85% வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ஸ்கோர் பண்ணிக்கிறேன் நான். ஹல்லேலூயா. ஸோ நான் என்ன நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் அப்போனா, ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே நல்ல ஒரு 95% மேலே. ஹல்லேலூயா. எல்லோரும் என்ன பண்ணோம், மார்க் எடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறேன், உங்களை நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆனால் அதுக்கெலாம் படிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஸோ ஒருவேளை நீங்கள் கடவுளை நம்புனீங்கன்னா, ஹல்லேலூயா, ஸோ கடவுளை விசுவாசித்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் என்ன பண்ணுவார், ஸோ நீங்கள் நினைப்பதற்கு மேலாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நான் 10th எக்ஸாம் எழுதிக்கிறேன், உங்களை மாதிரி நான் 12th எக்ஸாமும் எழுதிக்கிறேன் நான். ஸோ அதுக்கு அப்புறம் இல்லாமட்டு இன்ஜினியரிங்கில் ஒரு 8 செமஸ்டரு அங்கேயும் என்ன பண்ணிக்கிறேன், நிறைய எக்ஸாம் எழுதிக்கிறேன் நான். அப்புறமேட்டு எம்டெக் அங்கே ஒரு 4 செமஸ்டரு, ஸோ அங்கேயும் எக்ஸாம் நிறைய எழுதிக்கிறேன் நான். ஸோ அதுக்கும் மேலே பிகேஸ்டியூரை நிறைய படிச்சுக்கிறேன் நான். ஸோ அதுலேயே எக்ஸாம் நிறையா என்ன பண்ணிக்கிறேன், ஸோ ப்ரெசன்டேஷன் நிறையா நான் பண்ணிக்கிறேன் நான். ஹல்லேலூயா. ஸோ நான் எல்லாத்துலேயும் இவ்வளோ தான் பண்ணாலும் எனக்கு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா, அதில் கூட எனக்கு என்ன பண்ணல, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது எனக்கு. ஸோ இவ்வளோ படித்து உங்கள் முன்பாக ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறேன்ல, அதுதான் என்னது, ஸோ அதுதான் என்னது, ஒரு உண்மையான ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நான் என்ன விரும்புகிறேன்னா, என்ன பிரச்சனத்தை நான் என்ன உணர்றேன் அப்படின்னா, ஸோ அதே போல் இங்கே யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ, 10th எக்ஸாம்னாலும் சரி, 12th எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஸோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸராக, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக, ஹல்லேலூயா. ஸோ நல்ல நீட் எக்ஸாம் நல்ல மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணி, ஜேஇ எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி, நல்ல ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் நல்லா படித்து என்ன பண்ணும், உங்களுக்கு ஜாப்பில் இருந்து என்ன பண்ணும், நீங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது? ஹல்லேலூயா. ஸோ எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குது? ஸோ உங்கள் ஆசைகளை விதமாக என்ன பண்ணுங்கள், வளர்த்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரே, நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா, நல்ல ஒரு ஜாப் கொடுத்தீங்கன்னா, அதில் என்ன பண்ணுவேன், ஸோ அதுலேயே உண்மையாக இருந்து நான் பரிசுத்தமாக வாழ்ந்து நான் என்ன பண்ணுவேன், உமக்காக நான் ஊழியம் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அதுதான் நம்மளை விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸோ ஏதோ படித்தோம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம், நல்ல ஜாப் இருந்துச்சு, நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குகிறோம், ஸோ ஒரு சொஃபீஸ்கேட்ட லைஃப்பை வாழ்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை விரும்பலை. ஹல்லேலூயா. ஸோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல சேலரியோட நல்லா என்ன பண்ணோம், தேவனுக்கு பயந்து நல்ல பயபக்தியோட பரிசுத்தத்தோடு என்ன பண்ணோம், வேலையும் செஞ்சு என்ன பண்ணோம், தேவனுக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ அவ்விதமாக தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு 8 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறேன் நான். ஸோ எவ்வளோ வேகமாக சொல்ல முடியுமோ நான் வேகமாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் நான். ஹல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கமிட் யுவர் ஸ்டடீஸ் டு காட். கமிட் யுவர் ஸ்டடீஸ் டு காட். அப்போனா என்ன அர்த்தம்? அப்போனா ஸோ படிப்பு என்ன பண்ணணும்? ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம இறக்கி வைக்கணும். ஹல்லேலூயா. ஸோ அதான் வேதவசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. ஸோ எதுக்காக இந்த வசனத்தை முன்பாக வைக்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம எக்ஸாம் எழுதும்போது, ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் ஆகும்போது, ஸோ நம்மள அறியாமல் என்ன ஒரு டென்ஷன் வரும் நமக்கு. ஸோ நம்மள அறியாமல் என்ன வரும்? ஒரு ப்ரெஷரைஸ்டு மைண்ட் செட் நமக்கு வரும். ஹல்லேலூயா. ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிய ஒரு ப்ரெஷர், ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஜெபம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களால் சிலபஸ்லாம் நல்லா கவர் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, ஸோ மிட் டர்ம் எல்லா எக்ஸாம் நல்லா நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஹல்லேலூயா. ஸோ ஆனால் என்னது, நீங்கள் படிக்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? ஸோ நீங்கள் 3 hours நீங்கள் என்ன பண்ணணும்? அதை ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் இப்போ நிறைய படிக்கிறீங்க, ஸோ நிறைய காரியங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஆனால் வந்து அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸாக, ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ ஆண்டவரே எப்பா இந்த பாடத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? நான் படிக்க போகிறேன். நான் எஸ்ஸப்பா ஆண்டவர், இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது, அடிக்கடி என்ன பண்ணுது அப்படியே பாதிலே நின்றுது அப்படின்னு அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? எஸ்ஸப்பா நான் அந்த பாடத்தை படிக்க போகிறேன் ஆண்டவரே, நீ எனக்கு என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னால் ஆண்டவரே கண்டிப்பாக என்னால் படிக்கவே முடியாது சுவாமி. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் பலன் இல்லாமல் நான் படிச்சிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை இங்கே ஜெபம் பண்ணி அந்த பாடத்தை படிச்சிங்கன்னா ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்டை என்ன பண்ண முடியும்? உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ நம்ம அப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம் வந்து 3 hours ஒரு 1 man ஆர்மி தான். ஹல்லேலூயா. ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டில் நம்ம படிக்கிறோம், கூட யார் இருப்பாங்க? நம்ம அப்பா அம்மா கூட இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஸோ ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க? கூட நம்ம வந்து டீச்சர்ஸ் எல்லாமே நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எக்ஸாம் 3 hours எழுதும்போது அந்த நீங்கள் படித்ததெல்லாம் கவனமாக எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவை? அவருடைய கிருபை தேவை, அவருடைய பலன் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் எக்ஸாம் எழுத போகிறேன் சுவாமி, எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் இதை படிக்க போகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஒரு சில காரியங்களை படிக்கும்போது எல்லாம் மறந்துடுது சுவாமி, என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஸோ தேவனிடத்தில் உங்களோட பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் வைக்கும்போது அவர் உங்களை பலப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம். ப்ராவர்ப்ஸ் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஹல்லேலூயா. ஸோ அந்த வசனத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ஆஃப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் நான். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ ஒரு சில நேரங்களில் ஆண்டவரே நான் பார்த்துக்கிறேன், நான் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவேன்? நான் மிட்டம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டேன், நான் ஆஃப்லி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டேன், சொன்னது எல்லாரும் நல்ல எக்ஸாம் எழுதிட்டேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டோட நம்ம எழுதி அங்கே கடைசி நேரத்தில் என் செமஸ்டர் எக்ஸாமில் அதில் நீங்கள் எழுதும்போது சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ரொம்ப என்னது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது அப்பா ஆண்டவரே எதையும் என்ன பண்ணக்கூடாது? நான் மறந்துடக்கூடாது. நான் படிக்கும்போது நல்லா படிக்கணும். என்ன பண்ணுவோம்? எல்லா ஆண்டவரே நீங்கள் தமிழ் எக்ஸாம் எழுதுகிறேன், இந்த தமிழ் எக்ஸாமை உங்களுக்கு அதில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே நான் என்னெல்லாம் கொஸ்டின் படிச்சுக்கணும், என்ன பண்ணுவோம்? எல்லா கொஸ்டின்ஸும் நான் சொல்லுகிற டைமுக்குள்ளே நான் படித்து முடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன ப்ரேயர். ஸோ அதுதான் என்னது? ஆண்டவருக்கென்று என்ன பண்ணுது? உங்கள் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ வீதமாக எல்லா ஒரு டைம் டேபிள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணணும்? கடவுள்கிட்ட கொடுத்து ஆண்டவரே ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணிக்கிறேன்ப்பா, இத்தனை மணிக்குள்ளே இந்த புஸ்தகத்தை படித்து முடிக்கணும்னு என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். ஆண்டவரே இந்த பிளான் படி நான் படிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த சிலபஸ் படி நான் இந்த பிளான் படி நான் படிக்கிறேன், எதையும் நான் என்ன பண்ணிக்கூடாது? ஆண்டவரே நான் மறந்துடக்கூடாது. ஸோ அப்படியாக நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் காரியங்களை, உங்கள் படிப்புகளை நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அதில் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஸோ வேதவசனம் என்ன சொல்கிறான்? கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. ஸோ நம்ம தான் ஆண்டவரை கேட்கணும்.
நம்ம ஆண்டவரை கேட்கும்போது தேவன் நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்மை தைரியப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இரண்டாவது பாயிண்ட்ஸு, காட் கிவ்ஸ் விஸ்டம். தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார். யாக்கோபு, ஜேம்ஸ் சாப்டர் 1:5. ஜேம்ஸ் 1:5 எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அதுக்கான அர்த்தங்கள் நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஏன் நமக்கு தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு வருஷம் ஒரு இயர் ஃபுல்லாக நம்ம அகாடமிக் இயர் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம படிக்கிறோம். எக்ஸாம்லாம் நிறையா கொஸ்டின்ஸ் படிக்கிறோம், நிறையா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்காக நம்ம எல்லாருமே படிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஒரு 3 ஹவர்ஸில் நீங்கள் படித்ததெல்லாம் என்ன பண்ண உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரணும். ஹல்லேலூயா. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை, அவருடைய ஞானம் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நான் அநேக நேரங்களில் நான் நிறையா படிச்சிருப்பேன் நான். ஆனால் அந்த 3 ஹவர்ஸில் ஏதோ ஒரு செகண்ட்ஸில் ஏதோ ஒன்று மறந்துட்டு வச்சுக்கேன், அப்படியே ஒரு டக்குனு என்ன பண்ணோம், ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஐயோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணோம், நம்ம படிச்சிட்டோம், ஆனால் என்ன பண்ண முடியல, நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிங்கிற என்ன பண்ணோம், ஒரு டவுட் நமக்கு நிறையா வந்துடும். ஒரு கொஸ்டின் நமக்கு ஸ்டக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வர்ற எழுதுகிற கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு என்ன ஆகாது, நமக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம எக்ஸாம் நல்லா சக்ஸஸாக எழுதணும், நம்ம நினைக்கிற ஸ்கோர் வாங்கணும், நம்ம படித்ததெல்லாம் கரெக்டாக அந்த 3 ஹவர்ஸ் நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை, அவருடைய ஞானம் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், நீங்கள் மேபி சொல்லலாம், நான் இவ்வளோ படிச்சுக்கிறேன், எனக்கெல்லாம் நல்ல ஞாபக சக்தி நல்லா எனக்கு உண்டு, என்னால் எல்லாம் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த எக்ஸாமில் நான் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு எனக்கு கேள்விக்குறி தான். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா எனக்கு நிறைய குறைவுகள் இருக்குது சுவாமி, ஒரு சில நான் படித்ததெல்லாம் என்ன பண்ணுறேன், நான் மறந்துடுறேன். அல்லேலூயா. ஒரு சில என்ன பண்ணுறேன், ரொம்ப ஷார்ட் டேர்ம் மெமரியாக ரொம்ப மறந்துடுறேன். ஸோ அப்படியாக உங்களை தாழ்த்தி, ஏசப்பா எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க ஆண்டவரே. அந்த ஸ்டிபுலேட்டட் டைம், அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே ஸோ எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நான் ஆன்சர் பண்ணேன், எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் மிஸ் பண்ணாமல் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை, தேவனுடைய ஞானம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மேபி நீ எழுதுகிற ஒரு பிக் கொஸ்டினில் 2 ஆப்ஷனுமே தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கலாம். ஏ கொஸ்டின் தெரிஞ்சுக்கலாம், பி கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த இடத்துல எந்த கொஸ்டினை எடுத்தால் நம்ம குயிக்காக எழுதுவோம், குயிக்காக எழுதி முடிப்போம், எந்த கொஸ்டினை எடுத்தால் நம்ம ஃபுல் மார்க் வாங்குவோம், அப்படிப்பட்டதான நமக்கு உணர்வு ஞானம் கண்டிப்பாக வேணும். அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை, தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஸோ நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நம் தேவனுக்கு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே அவர் குறையுள்ள மனுஷன் தான் சுவாமி. அல்லேலூயா. நான் ஒரு குறையுள்ள ஒரு மனுஷன்தான், எனக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே, நல்லா நான் படிக்கணும் ஆண்டவரே, நான் உமக்காக நான் சாட்சியாக இருப்பேன் ஆண்டவரே, உமக்காக நான் பரிசுத்தமாக வாழுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஏதாவது நல்ல மார்க் ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா, ஆண்டவரே நல்ல ஒரு எனக்கு ஃப்யூச்சர் கொடுத்தீங்கன்னா ஆனால் என்ன பண்ண உங்களுக்காக ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. ஸோ அப்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்பதற்கு விட நீங்கள் நினைப்பதை விட ஆனால் என்ன பண்ணுவார், அவருடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அது என்ன அதிக மார்க் கொடுப்பது ஒரு லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ 3வது காரியத்துக்குள்ளே போகலாம். டிசிப்ளின் பிரிங் சக்ஸஸ். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தெளிந்த புத்தியை நமக்கு கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், நமக்கு ஒரு தெளிந்த புத்தியை நமக்கு தருகிற தேவன். நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கிற தேவன் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம தேவன் மேலே என்ன பண்ணோம், நம்ம ஒரு நம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்ல வரேன் நான். அல்லேலூயா. ஸோ நீங்கள் படிக்கும்போது ஆண்டவரே நல்ல ஒரு தெளிந்த புத்தியை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே நான் படிக்கும்போது ஒரு குழப்பம் இல்லாமல் நான் என்ன பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் படிக்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு கிளியர் மைண்ட் செட் கொடுங்க.
அல்லேலூயா. ஆண்டவரே, அவர் தெளிந்த ஒரு புக்தியை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு இருக்கிற அந்த பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த கஷ்டமான எக்ஸாம் எழுதும்போது, மேக்ஸ் எக்ஸாம், ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது அப்பா ஒரு நல்ல ஒரு தெளிந்த புத்தி எனக்கு கொடுங்க. எந்த யூனிட் நான் படிக்கணும், எந்த கொஸ்டின்ஸை நான் படிக்கணும், அல்லேலூயா. நான் எந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், நான் எக்ஸாம் எழுதும்போது எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் நல்லா ஹைலைட் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு தெளிந்த புக்தியை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஸோ இந்த நம்ம கேட்கும்போது தான் ஆண்டவர் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆண்டவர் நம்மளை ப்ளஸ் பண்ண முடியும். ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நம்ம அவனும் பார்த்தோம். ஸோ இரண்டாவது நம்ம ஆண்டவர் என்ன கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு தெளிந்த ஒரு புக்தியை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஸோ ஒரு சில பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அல்லேலூயா. ஸோ ஒரு சில ஏதோ ஒரு கொஸ்டின் ரொம்ப அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டனே இருக்காது, சொல்லுவாங்க அந்த கொஸ்டின் படித்தே கேட்பாங்க. நம்ம ஒருவேளை அந்த கொஸ்டின் படிச்சிருக்க மாட்டோம். அப்போ என்ன திடீர்னு என்ன நமக்கு என்ன ஆகும், ஒரு டென்ஷன் நமக்கு வரும், ஒரு பயம் நமக்கு வரும். அல்லேலூயா. ஸோ நம்ம படிக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், கொஞ்சம் நல்லா ஒரு பாசிட்டிவாக பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை. அல்லேலூயா. ஒரு சொல்லுவான் படிக்காதான் கொஞ்சம் கொஸ்டின் அது வராதுடா, கொஸ்டின் என்னது இம்பார்ட்டனே கிடையாதுன்னு சொல்லுவான். அல்லேலூயா. ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு தெளிந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக பேசக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கணும் அப்படின்னா நமக்கு நான் என்ன தேவை, ஒரு தெளிந்த ஞானம் தேவை, ஒரு தெளிந்த நமக்கு ஒரு புத்தி தேவை. அல்லேலூயா. ஓகே, இவங்க கூட பேசினா என்ன பண்ணுவாங்க, நமக்கு சும்மா கலாச்சிக்கிட்டே இருப்பான். இவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுவான், நம்ம நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. ஸோ நம்ம இப்படிலாம் பிளான் பண்ணால் நம்ம படித்து முடிக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்டதான ஒரு கிளியரான ஒரு ஞானம், ஒரு தெளிந்த புத்தியை தேவன் மாத்திரமே நமக்கு தர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ நீங்கள் படிக்கும்போது, எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணணும், ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஸோ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ரொம்ப ஒரு கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, நீங்கள் அட்டன் பண்ணும்போது அந்த கொஸ்டினை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு டெரிவேஷன், ஒரு ஃபிசிக்ஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு டெரிவேஷன் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டெரிவேஷன் பண்ணும்போது ஏதோ கொஸ்டின் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்டக் ஆகிட்டு. அல்லேலூயா. ஸோ அந்த ஸ்டக் ஆகிட்டுனா அப்படின்னா, ஸோ நீங்கள் அப்புறம் அந்த கொஸ்டின் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கொஸ்டின் ஸ்பெண்ட் பண்ண ஒரு 10 மினிட்ஸ் என்ன ஆயிரும், வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க, ஆண்டவரே ஒரு தெளிந்த புத்தியை கொடுங்க சுவாமி. நான் கரெக்டாக என்ன பண்ணுவோம், எக்ஸாம் ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணுவோம், ஒரு தெளிவான புத்தியோடு என்ன பண்ணுவோம், அந்த கொஸ்டினை எடுக்கணும். சப்போஸ் நான் ஸ்டக் ஆனால் கூட அந்த இடத்துல ஒரு பொறுமையாக இருந்து, ஒரு ஞானமாக இருந்து, ஒரு டென்ஷன் ஆகாமல், ஒரு ரிலாக்ஸாக ஒரு யோசித்து நான் திங்க் பண்ணி ஆண்டவரே அந்த கொஸ்டின் என்ன பண்ணணும், நான் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த கொஸ்டின் நல்லா ஃபுல் மார்க் நான் வாங்கணும். ஸோ அப்படிப்பட்டதான ஒரு தெளிந்த ஒரு கிளியர் மைண்ட் செட் நமக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன தேவை, தேவனுடைய பிரசன்னம் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஸோ அதான் நம்ம சொல்கிறோம், தேவன் நமக்கு ஒரு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு தெளிந்த ஒரு புக்தியை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நல்லா படிப்பதற்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு, ஆண்டவரே நான் எக்ஸாம் நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவரே எனக்கு என்ன தாங்க, நல்ல தெளிந்த புக்தியை தாங்க. அல்லேலூயா. ஸோ இவ்விதமாக நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும்போது நீங்கள் படித்த கொஸ்டின் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும், உங்களால் எக்ஸாமில் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அல்லேலூயா. ஸோ அடுத்த பாயிண்ட்ஸுக்கு போகலாம். டு நாட் ஃபியர், பயப்படாதே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:10. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஸோ மெயினாக நமக்குள்ளே என்ன வரக்கூடாது அப்படின்னா, பயம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஸோ ஒரு வேளை நீங்கள் கொஸ்டின் பார்க்குறீங்க, ஓகே ஒரு பிக் கொஸ்டின், ஏதோ ஒரு 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு எது தெரில. ஸோ ஓகே 2 மார்க் கொஸ்டின் தான் என்ன பண்ணணும், அப்படி கேஷுவலாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும், அதை நினச்சிக்கிறணும். அல்லேலூயா. ஓகே இந்த கொஸ்டின் லைட்டாக தான் படிச்சுக்கிறோம், ஓகே அந்த கொஸ்டின் வந்துருச்சு அப்படிங்கிறது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கொஸ்டினை பற்றி என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஸோ நீங்கள் பயந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ ரிமைனிங் மேபி ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அல்லேலூயா. ஸோ எப்போயுமே நம்ம பயம் நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்மளால் ஒரு ப்ராப்பராக நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ கை சொட்டிங் ஆகும். ஸோ அப்புறமா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த கை நனைய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. கொஞ்சம் என்னது டென்ஷன் ஆனால்
பயம் வந்தா. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த நீங்கள் எழுதும் போது ஃப்ரண்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே தள்ளி எழுதுனா கண்டிப்பாக என்ன ஆகும், உங்கள் கை வந்து அந்த பேப்பரில் நனையும் போது அதுவும் சேர்த்து நனையும். அப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, ஃபில் பண்ண வருவீங்க. அப்போ இங்க் என்ன ஆகும், அந்த பேப்பர் பூரா என்ன வரும், பரவிடும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பயப்படாதீங்க. அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸாம் எழுத வந்துக்கிறோம். ஸோ நம்முடைய லெவலை பெஸ்ட்டாக செய்ய வந்துக்கிறோம். அல்லேலூயா. ஸோ அந்த இடத்துல நின்று நம்ம பயந்து தேவையில்லாமல் நம்ம வந்து என்னது, ரொம்ப அதிகமான ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அப்போ என்ன அது கொஞ்சம் அது என்ன பண்ணும், அது மறுபடியும் ஃபியர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஐயோ பேப்பர் நனைஞ்சிருச்சு, மறுபடியும் என்னது இங்க்லாம் அடுத்த பக்கம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அப்படின்னா ஒரு டென்ஷன் நமக்கு வந்துடும். ஸோ இதான் தெரியலையா, ஓகே ஜஸ்ட் லீவ் இட், அதை அப்படியே விட்டுடுங்க. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஏசப்பா என்னது கொஞ்சம் படிக்காத கொஸ்டின் வந்திருக்கு சுவாமி, என்னதுங்க எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. ஸோ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி வைக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம யாராவது கூப்பிட முடியுமா, இல்லை உங்கள் டீச்சர்ஸ் தான் கூப்பிட முடியுமா, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் தான் கூப்பிட முடியுமா, யாருமே கூட முடியாது. அந்த நேரத்தில் அந்த இடத்துல நீங்கள் தான் என்ன பண்ணணும், டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ கொஞ்சம் பயப்படாமல் ஒரு ரிலாக்ஸாக, எஸ்ஸப்பா என்னது நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு மேக்ஸிமம் வந்து நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு சில ஸ்டோரிலாம் படிச்சு போயிருந்தேன் நான். ஸோ அங்கே போனால் வேறு ஒரு ஸ்டோரி கேட்டுட்டாங்க. ஸோ நான் வந்து ஃபுல்லாக தமிழ் மீடியம் படித்ததுனால ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் கொஞ்சம் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி ஒரு அந்த லைன் ஒரு ஃப்ளோவாக எழுதுறது கொஞ்சம் கஷ்டப்படுவேன் நான். ஸோ ஒரு சில ஸ்டோரிலாம் நான் படிச்சு போயிருந்தேன் நான். ஹல்லேலூயா. ஸோ அங்கே போனோடனே ஆனால் அந்த ஸ்டோரிக்கு மார்க் அதிகம், ஒரு 25 மார்க் தருவாங்க எனக்கு. ஸோ அந்த ஸ்டோரி நம்பி நான் போயிருந்தேன் நான். ஸோ இப்போ எப்படி படிச்சிருந்தேன் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் ஒரு ரிப்பீட்டடாக ஒரு 4 இயர்ஸ் முன்னால் எப்படிலாம் அந்த கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஸோ அந்த கொஸ்டின் எல்லாமே படிச்சுட்டு போயிருந்தேன் நான். ஸோ அங்கே போனால் அந்த கொஸ்டின் வரல. ஸோ நம்மளே என்னது இங்கிலீஷில் ரொம்ப வீக்கு நான். ஸோ எப்படி அது பேலன்ஸ் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. ஸோ நான் கொஸ்டின் பேப்பர் வாங்கினேன். ஸோ அப்படியே கொஸ்டின் பேப்பர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். ஒரு செகண்ட் அவர் தான் ஜோம் பண்ணேன், ஐசப்பா எனக்கு என்ன பண்ணுங்க பேலன்ஸ் தாங்க. அல்லேலூயா. நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய தைரியத்தை நம்பி நான் வந்துட்டேன். நான் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் படிச்சுக்கிறோம், கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், நான் எழுதிடுவேன், அப்படி கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. எனக்கு என்ன பண்ணுங்கள், உதவி செய்யுங்க. அப்படி என்ன பண்ணேன், ஒரு 2 செகண்ட்ஸ் என்ன பண்ணேன், ஒரு 1 மினிட் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு அந்த கொஸ்டினில் கையை வச்சு, எஸ்ஸப்பா எனக்கு எப்படி என்ன பண்ணுங்கள், அரியர் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, வந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஸோ நான் ஜெபம் பண்ணி அந்த எக்ஸாம் நான் ஆரம்பித்தேன் நான். ஸோ ஆரம்பித்த போது என்னது, தேவன் என்னோட அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது எனக்கு. கொஸ்டின் பேப்பர் வாங்கும்போது பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டே கிடையாது. ஆனால் என்னது ஒரு 10 செகண்ட் ப்ரே பண்ணேன், எஸ்ஸப்பா எப்படியாவது என்ன பண்ணணும், இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது. அல்லேலூயா. ஸோ நான் எல்லாமே அப்படியே ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறேன், ஒரு கான்ஃபிடென்ட்டோடு 1 by 1 என்ன பண்ணுறேன், எக்ஸாம் எழுதுறேன். ஒரு நல்ல கிரேட் எனக்கு கொடுத்தாரு எனக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ டு நாட் ஃபியர். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் பையனோட கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள், பயப்படாதான்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ ஏன் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் 10th எழுத போகிறீங்க, மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கும், 15 தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் 12th எழுத போகிறீங்க, மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கும், 17 to 18 இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த இதுவுமே ஒரு தனியாக போய் என்ன பண்ணதில்லை, எதை நம்ம டிஃபெண்ட் பண்ணதில்லை. ஸோ நம்ம எதாவது எடுத்து போகிறோம், எதாவது நம்ம வந்து ஒருத்தர் நம்ம வந்து பேச போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூட இருப்பாங்க. அல்லேலூயா. ஸோ நம்ம மார்க்கெட் போகிறோம், நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம தனியாக விட மாட்டாங்க. ஒரு கொஞ்சம் கஷ்டமான இடத்துல, ஒரு கொஞ்சம் ட்ரபிளான இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஸோ இந்த ஏஜில் ஒரு கொஞ்சம் வயசில் ஸோ நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா ஒரு தேவனுடைய பலத்தோடு தேவனை நம்பி இங்கே தேவனுக்காக ஏதாவது செய்வேன் ஆண்டவரின்னு சொல்லி நம்பி நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதும்போது தேவன் என்ன பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியோ கஷ்டமோ இந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கி என்ன பண்ணுங்கள், ஸோ உங்கள் கையை வைங்க. ஹல்லேலூயா. உங்கள் கரத்தை நீங்கள் நம்புங்க. ஹல்லேலூயா. சார் நீங்கள் ஜெபம் பண்ணி எஸ்ஸப்பா இந்த எக்ஸாமை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த கொஸ்டின் பேப்பரை நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஸ்டடி பண்ண போகிறேன், நான் பார்க்க போகிறேன். ஆண்டவரே எல்லாமே என்ன பண்ணுங்கள், எனக்கு ரீகால் பண்ணி கொடுங்க. ஹல்லேலூயா. ஸோ நான் பயப்படக்கூடாது. ஆண்டவரே நீர் என்னோட கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஸோ அந்த பலத்தோடு ஒரு நம்பிக்கையோடு அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் 1 or 2 கொஸ்டின் தெரியாட்டா கூட உங்கள் ஒரு நல்ல ஒரு பலத்தோடு ஒரு பயம் இல்லாமல் ஒரு தைரியத்தோடு தேவனுடைய பலத்தோடு என்ன பண்ண முடியும், உங்களால் எக்ஸாம் எழுத முடியும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பார்க்கலாம். ஹார்ட் ஒர்க் இஸ் ரிவார்டட். பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். செய்யும்படி உனக்கு கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். போதுமா? ஸோ அதை என்ன பண்ணோம், அதை உன் பலத்தோடு செய். ஹல்லேலூயா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், படிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இது மட்டும் நமக்கு போதுமா? தேவன் நம்மளோட யுத்தம் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணால் தான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும், உங்களை வந்து ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணால் தான் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவனால் முடியும். ஸோ எக்ஸாம் இருக்குது அப்போலாம் என்ன பண்ணணும், ஒரு 1 or 2 days என்ன பண்ணுங்கள். ஸோ வேறு எதுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வேறு ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ உங்கள் ரிலேட்டிவ் வீட்டிஸ்லேயோ உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்லேயோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், அந்த புக்ஸ்லாம் நீங்கள் என்ன எடுத்து ஸோ என்னெல்லாம் கொஸ்டின்லாம் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2ல் குவார்ட்டர்லி ஆஃப்ல என்னெல்லாம் படிச்சிங்களோ எந்த கொஸ்டின் மிஸ் பண்ண என்ன பண்ணுங்கள், படித்து என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஸோ எதை நம்ம வந்து படிக்கும்போது ஜஸ்ட் ஒரு கையில் ஒரு ஹேண்ட் வச்சு ஒரு பென்சிலோ பேனா வச்சுக்கிட்டோ ஒரு ரஃப் பேப்பரை வச்சு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா மறக்காது. ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், கையில் ஒரு புக்கு இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், அதை இடது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரைட் கையில் என்ன பண்ணுவோம், ஒரு ரஃப் பேப்பர் ஒரு பென் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் படிக்கும்போது, ஏன்னா ஸோ நீங்கள் மொத்தம் ஒரு 10 units உங்கள் சப்ஜெக்ட் இருக்குதுன்னா ஸோ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நீங்கள் 10வது யூனிட் படிக்கும்போது என்னது, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் நிறையா வரும். ஹல்லேலூயா. நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் உங்களுக்கு நிறையா வரும். ஸோ எல்லாமே நீங்கள் எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா ஸோ எதுவுமே உங்களுக்கு என்ன ஆகாது, மிஸ் ஆகாது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ நல்லா என்ன பண்ணோம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸோ நம்ம அந்த படிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம படிக்காமல் ஸோ நம்ம எழுதி பார்க்க வேண்டிய நேரத்தில் எழுதி பார்க்காம ஸோ நம்ம வந்து சும்மா வேஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மார்க் என்ன பண்ண முடியாது, ஸ்கோர் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஸோ அதான் வசனம் சொல்லுது, உன் பலத்தோடு செய். உன் பலத்தோடு நம்ம என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும், ஒரு 6 hours தூங்கினா போதும். ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நமக்கு வந்து டியூஸ்டே நமக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ஸோ மண்டே டியூஸ்டே 2 நாள் என்ன பண்ணணும், ஒரு 6 hours நம்ம தூங்கினாலே போதும். ஹல்லேலூயா. ஸோ நான் 2 அப்படி ரிமைனிங் இருக்கிற நம்ம கொஞ்சம் நேரம் என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது சின்ன காரியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் நேரம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நல்லா நீங்கள் என்ன பண்ணணும், புக் எடுத்து படிக்கணும். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் நல்லா படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிடைக்கிற டைமை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், உங்களால் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பண்ணுவாங்க எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ஸோ பிஃபோர் த நைட் என்ன பண்ணுவாங்க, தூங்கவே மாட்டாங்க. ஸோ அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நான் அப்படி அந்த மாதிரி காரியத்தை நம்ம எதுவுமே பண்ணவே கூடாது. ஸோ ஏன்னா நீங்கள் அந்த ஒரு நைட் வந்து ஏதோ ஒரு நாள் தான் தூங்காமல் இருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நெக்ஸ்ட் டே எக்ஸாம் எழுதணும். உங்களால் ஒரு பிரிஸ்க் மைண்டோட எக்ஸாம் எழுதவே முடியாது. ஸோ நான் ஒரு 10th 12th அப்படி இருந்ததில்லை. இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு சாலிட் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட். ஸோ அந்த ஃபேக்கல்ட்டி கிளாஸ் எடுக்கும்போது என்ன சொல்லுவார்னா, நீங்களாம் யாருமே என்ன பண்ண மாட்டீங்க, பாஸ் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவார், கிளாஸ் எடுப்பார். ஏன்னா வந்து ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ், ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷன் தான் இருக்கும். ஸோ அது நம்ம 10th 12th மக்கப்லாம் பண்ண முடியாது இன்ஜினியரிங்கில். ஸோ எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு திங்க் பண்ணி தான் எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்ப ஒரு 2-3 சப்ஜெக்ட் சேர்ந்து ஒரு சப்ஜெக்டாக நமக்கு இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ பிஃபோர் த நைட்டு ஸோ நான் அந்த எக்ஸாமுக்கு ஒரு 3 நாள் லீவ் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 3 நாள் படிச்சுட்டு தான் இருக்கேன் நான். ஆனால் எனக்கு என்ன பண்ணல, ஒரு கான்ஃபிடென்ட்டாக வரல எனக்கு. ஹல்லேலூயா. ஸோ நெக்ஸ்ட் டே எக்ஸாம் இருக்குது. அந்த நாள் நைட் நான் தூங்கவே இல்லை. எக்ஸாம் அந்த நைட்டு ஃபுல்லாகவே படிக்கிறேன் நான். ஸோ அப்படியே பார்க்குறேன், காலைல பார்த்தா 8 மணி ஆயிடுச்சு. ஸோ படிச்சுட்டு தான் இருக்கிறேன் நான். ஸோ அப்போது வந்து என்ன அறியாமலே என்ன வந்துச்சுன்னா நான் கீழே விழுந்துட்டேன் நான். ஹல்லேலூயா. ஸோ நமக்கு வந்து என்னைக்காக நம்ம வந்து அது ஒரு ரெகுலராக ப்ராக்டிஸாக இருந்தால் அவங்க என்ன ஆகாது, நம்ம வந்து உடம்பு அடாப்ட் ஆகிக்கிறோம். ஸோ ஒரு சடனாக வந்து அந்த ஒரு நைட் ஃபுல்லாக தூங்காமல் படிக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, உங்களால் வந்து எக்ஸாம் நல்லா பெஸ்ட்டாக எழுத முடியாது. ஹல்லேலூயா. ஸோ சப்போஸ் எக்ஸாம் உங்கள் நாளைக்கு எக்ஸாம்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், மினிமம் ஒரு 5 to 6 hours என்ன பண்ணணும், நீங்கள் தூங்கியே ஆகணும். ஹல்லேலூயா. ஸோ அப்போ தான் வந்து உங்களால் ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த எக்ஸாம்லாம் நல்லா பெஸ்ட்டாக உங்களால்
பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அல்லேலூயா. ஸோ எக்ஸாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா படிங்க, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஸோ என்னது ரொம்ப வந்து ஆயில் ஃபுட் ரொம்ப சாப்பிடாதீங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது. அல்லேலூயா. ஸோ ஏன்னா எப்படி தான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் ஒருத்தர் கண்டி கொஞ்சம் என்ன இருக்கும், பயந்தான் இருக்கும். ஸோ ஒரு சிலர் என்ன ஆகுனா கொஞ்சம் அதிகமாக பயப்படும் போது நீங்கள் சாப்பிட்ட சம்டைம்ஸ் என்ன வந்துடும், வாமிட் கூட நமக்கு வரும். அல்லேலூயா. சம்டைம்ஸ் அதனால உங்களுடைய ஹோப்பு கூட என்ன ஆகலாம், ரெடியூஸ் ஆகலாம். ஸோ எக்ஸாம் எழுதும்போது உங்கள் ஸ்டொமக் வந்து ஒரு 60% ஃபில் ஆனால் போதும், 75% ஃபில் ஆனால் போதும். ஸோ நீங்கள் வயிறு நிறையா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. மன்னிக்கவும், உங்களால் படிக்க முடியாது. அல்லேலூயா. ஸோ நல்லா ஒரு லிமிட்டடாக நல்லா சாப்பிட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. அல்லேலூயா. உங்களால் என்ன பண்ண முடியும், நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக ட்ரஸ்ட் ஃபார் காட் ஃபார் தி அவுட்கம். ஜெரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஒரு சில நம்ம நினைப்போம், யாரா அந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சது. ஸோ நான் நினச்சிக்கிறேன், நான் ஏன்டா இந்த எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க, இவங்க சரி ஓகே டெஸ்ட்டு, இது ஸ்லிப் டெஸ்ட்டு குவார்ட்டர்லி வைக்கிறாங்க, ஆஃப்லி வைக்கிறாங்க, அதோட நிறுத்த வேண்டியதானே. இதுவரை என்ன பண்ணிக்கிறாங்க, எண்ட் செமஸ்டர் எக்ஸாமில் வச்சு என்ன பண்ணுறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அல்லேலூயா. ஸோ 12th எக்ஸாம் அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஸோ எல்லா எக்ஸாம் எதுக்காக அப்படின்னா ஒரு அடுத்த நீங்கள் ஸ்டேஜுக்கு போகணும். அல்லேலூயா. ஸோ நீங்கள் அதில் என்ன பண்ணுவோம், நல்லா மெச்சூர் ஆகணும். நீங்கள் அதில் என்ன பண்ணுவோம், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பணும். அதில் என்ன பண்ணணும், அவருடைய நாமம் அதில் மகிமைப்படணும். அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ்லாம் வைக்கிறாரு. அல்லேலூயா. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஒரு பெரிய ஆஃபீஸராக மாற முடியாது. அல்லேலூயா. ஸோ யார் நல்லா கடவுளுக்கு பயந்து நல்ல பரிசுத்தமாக வாழ்ந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி யார் நல்லா வந்து தேவனுக்கு ஒரு பிரியமாக வாழ்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல ஆஃபீஸராக மாற முடியும். அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட அதை நம்ம ஒரு பக்குவப்படணும், அப்படிப்பட்ட ஒரு மோல்டிங்குள்ளே நம்ம வரணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நல்லா நம்ம படிக்க தான் செய்யணும். ஸோ அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நல்லா அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை போவதற்கு அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம எக்ஸாமை அலோவ் பண்ணுறாரு. அல்லேலூயா. ஸோ அந்த எக்ஸாம் மூலமாக நம்மளோட வாழ்க்கை நல்லா பெஸ்ட்டாக அமைறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரும் நம்ம மேலே நல்ல பிளான்ஸை வச்சுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நீங்கள் 10th எக்ஸாம் எழுதுறீங்க, 12th எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ அதன் மூலமாக தேவன் நாம மகிமைப்படும்படியாக நல்ல டாப் ரேங்க் வாங்குவதற்கு, ஸோ தமிழ்நாட்டில் நாங்கள் நம்பர் 1 ரேங்க் வாங்குவதற்கு, அதன் மூலமாக தேவன் நாம மகிமைப்படுவதற்கு தான் என்ன பண்ணுறவங்கள ஒரு எக்ஸாமை வைக்கிறாரு. அல்லேலூயா. ஸோ எக்ஸாம் என்ன பண்ணுங்கள், ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சப்பா இது மூலமாக ஆண்டவரே ஒரு நல்ல முடிவு வச்சுருக்கீங்க சுவாமி. ஆண்டவர் இந்த எக்ஸாம் மூலமாக என்ன பண்ணுவோம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது என்ன பண்ணுவோம், நீங்கள் வந்து ஒரு நல்ல பிளான்ஸ் வச்சுருக்கீங்கப்பா. அதை நம்பிக்கையோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை நம்பிக்கையோடு நான் படிக்கிறதுக்கு பலன் தாங்க. அதை நம்பிக்கையோடு என்ன பண்ணுங்கள், நான் முன்னேறி செல்வதற்கு நல்ல யானத்தை தாங்க என்ன பண்ணுவோம், நம்ம வந்து தேவனத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஸோ யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ ஸோ ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன பண்ணிக்கிறார், நல்ல ஒரு மார்க் ஸ்கோரை வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. ஸோ நம்ம என்ன பயப்படணும் அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஸோ அதுக்காக நம்ம படிக்காமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸோ காட் ஹாவ் குட் பிளான் அபவுட் அஸ். தேவன் நம்ம என்னது ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. ஸோ அந்த எதிர்காலத்தில் நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆனால் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம் கொடுத்து ஸோ அதன் மூலமாக ஆளுங்களை உயர்த்துவதற்கு அதை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஸோ காட் ஹாவ் குட் பிளான் அபவுட் யுவர் லைஃப். தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த 12th எக்ஸாம் மூலமாக இந்த 12th எக்ஸாம் மூலமாக ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போவதற்கு, அதன் மூலமாக தேவன் உங்களை மகிமைப்படுத்துவதற்கு ஸோ தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு பிளான் வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு நல்ல ஒரு பலத்தோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாமை மீட் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம், ஸோ அவாய்டு டிஸ்ட்ராக்ஷன். 1 கொரிந்தியர் 10:23 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை நான் ஏன் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம படிக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, மைண்டை நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ யூஸிங் ஃபேஸ்புக், ட்விட்டர், ஸோ நிறைய நிறைய ஒரு வெப்சைட், நிறையா சோசியல் மீடியா இருக்குது. அல்லேலூயா. ஸோ நீங்கள் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸோ எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஸோ எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு அந்த நமக்கு வந்து அது நமக்கு பலன் இருந்தாலும்
அது எல்லாம் நமக்கு எப்படி இருக்காது, ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்காது. உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நல்ல மார்க்கும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஸோ நான் நம்புகிறேன் நிறைய பேர் ஃபோன் உண்டுன்னு நினைக்கிறேன், பர்சனல் நம்பர் உங்களுக்கு ஒவ்வொரு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ எதுக்கு அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது ஃபோனை என்ன பண்ணுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. படிக்கும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணிடுங்க, அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு டிங் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து நிற்கும், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நிற்கும். தேவையில்லாமல் என்ன பண்ணும், உங்களுடைய படிப்பு என்ன பண்ணும், அது டிஸ்ட்ராக்ஷன் பண்ணும். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் படிக்கும்போது நீங்கள் இருக்க அந்த என்வாயரமெண்டல் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் படிக்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு பேனா, ஒரு புக்கு, ஒரு நீங்கள் ரஃப் நோட்டு, ரஃப் பேப்பர் எனஃப், ஒரு சேரில் உட்காந்து நீங்கள் படித்தாலே போதும். ஸோ கையில் நீங்கள் ஃபோன் என்ன பண்ணாதீங்க, கேரி பண்ணாதீங்க. ஸோ இந்த ஏஜில் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த கையில் ஃபோன் இருந்துச்சுன்னா அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஸோ நிறையா மேகசின்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவங்க சொல்ல, ஸ்டடீஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் அவங்க சொல்ல விரும்பலை நான். ஹல்லேலூயா. ஸோ இப்போ 10th எக்ஸாம் 12th எக்ஸாம் படிக்கிற நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஸோ நம்ம தேவையில்லாமல் நேரத்தை எதில் பண்ணக்கூடாது, ஸோ சோஷியல் மீடியாவில் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணாங்க, கால் பண்ணி பேசாதீங்க. ஹல்லேலூயா. ஸோ அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு ஐடியா வச்சு அவன் படிச்சுட்டு இருப்பான். ஹல்லேலூயா. ஸோ மற்ற நாள் ப்ரிப்பரேஷன் டே பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸாம் நாளைக்கு இருக்குது, ஸோ நீங்கள் பிஃபோர் த டே ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸில் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஸோ என்னெல்லாம் எக்ஸாம் படிச்சுக்கிறீங்களோ என்ன பண்ணுங்கள், ஒரு கவனமாக, ஒரு ஞானத்தோடு, ஞாபக சக்தியோடு, தெளிந்த புத்தியோடு என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதெல்லாம் படிச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும், உங்களால் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஹல்லேலூயா. கேட்கலாம், ஸோ அப்போலாம் எக்ஸாம் படிக்கும்போது மட்டும்தான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது இல்லை. ஸோ அது நமக்கு தேவையே கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ எனக்குமே எல்லாத்துலேயும் அக்கௌண்ட் இருக்குது, எனக்கு பாஸ்வேர்டு கூட மறந்துடுச்சு எனக்கு. ஹல்லேலூயா. ஸோ இது வரைக்கும் அதில் ஒரு நாள் கூட போஸ்ட் போட்டது கிடையாது. அது கூட எதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்படின்னா, காலேஜில் மேண்டேட்ரி ஒரு சில ப்ரோச்சஸ்லாம் என்ன பண்ணணும், நம்முடைய அக்கௌண்ட் மூலமாக என்ன பண்ணணும், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் காட்டணும். அதுக்காக என்ன பண்ண சொன்னாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. ஸோ அதில் மெசேஜ் எப்படி பண்ண கூட எனக்கு தெரியாது எனக்கு. ஹல்லேலூயா. ஸோ என்ன பண்ணுங்கள், ஸோ நீங்கள் படிக்கும்போது தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது, ஸோ சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணாதீங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் ஒரு நாளாக யோசிச்சிருக்கீங்களா, நீங்கள் வாட்ஸ்அப் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஏதோ இந்த நிறையா ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. ஹல்லேலூயா. ஒரு செகண்ட், ஒரு 30 செகண்ட் 1 மினிட் வீடியோ இருக்கும், ஒரு செகண்டோட என்ன ஆகாது, உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. நீங்கள் ஒரு கொஸ்டின் எடுத்து படித்து பாருங்கள், யூ ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இட் கரெக்ட்? கண்டிப்பாக நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஸோ நம்ம வாழ்க்கையை மேல் போகாத விடாத படிக்க என்ன பண்ணுவான், சத்துரு என்ன பண்ணுவான், ஸோ ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன், ஏதாவது என்ன பண்ணுவான், ஏதாவது காரியத்து மூலமாக என்ன பண்ணுவான், அவனை படிக்க விடாமல் ஆக்கிடணும். ஏதாவது ஒரு காரியத்து மூலம் என்ன பண்ணுவான், அவனை வந்து என்னது டிஸ்கிரைப் பண்ண என்ன பண்ணுவான், சாத்தான் என்ன பண்ணிப்பான், ரொம்ப கவனமாக இருப்பான். ஸோ நம்ம படிக்கும்போது நல்ல ஜபத்தோடு, நல்ல ஞானத்தோடு, நல்ல பைபிள் ரீடிங்கோடு என்ன பண்ணுவோம், நீங்கள் படிக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன், இது போதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்கள், நல்ல ஒரு சாப்டர் பைபிள் என்னது ரீட் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஸோ ரீட் பண்ணிவிட்டு, ஆண்டவரே இந்த எக்ஸாம் நான் படிக்க போகிறேன் ஆண்டவரே, இல்லை ஆண்டவர் நல்ல மார்க் நான் ஸ்கோர் பண்ணணும்ப்பா, ஆண்டவர் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா அப்பா நான் ஒரு சாட்சி சொல்லுவேன் ஆண்டவரே, ஏப்பா எஸ்ப்பா எனக்கு நல்ல ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே உமக்காக நான் சாட்சியாக வாழ்வேன் ஆண்டவரே, ஆண்டவரே நல்ல ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே எஸ்ப்பா உமக்காக அநேக காரியங்களை நான் செய்வேன் ஆண்டவரே. அப்படி நல்ல பொருத்தனையோடு, நல்ல ஒரு பயம் இல்லாமல், ஒரு நல்ல தெளிந்த புக்தியோடு என்ன பண்ணலாம், நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஸோ நீங்கள் நினைக்கிறத விட என்ன பண்ண முடியும், உங்களால் அதிக மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ அப்படியே ஜெபம் பண்ணுவீங்களா, அப்படியே என்ன பண்ணுவீங்க, உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களை என்ன பண்ணுங்கள், உங்களை தயார்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸோ நல்ல ஒரு பிளானோடு, நல்ல ஷெடியூல் போட்டு, நல்ல ஞானத்தோடு, கவனத்தோடு என்ன பண்ணுங்கள், நீங்கள் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஸோ ரொம்ப முக்கியம், நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் பயப்படாமல் இருந்தீங்கன்னா ஸோ யூ கேன் ஸ்கோர் குட் மார்க் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்ட். ஸோ நீங்கள் நினைக்கிறதோட என்ன பண்ண முடியும், உங்களால் அதிக மார்க்கு உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஸோ இவ்விதமாக வந்துக்கிற ஒவ்வொருவருக்கும் ஸோ நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாத தேவன் உதவி செய்வாராக. ஆமேன். கைகளை தட்டுவோம், கைகளை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஆமென். உண்மையாகவே
நான் படிக்கணும், நல்ல ஸ்கோர் பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கிற ஆட்கள் நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. நான்லாம் வருத்தப்பட்டேன். நான் படிக்கிற காலத்துலலாம் இப்படியெல்லாம் இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், உங்களுக்கு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கார். என்ன எவ்வளோ பிரயோஜனமாக இருந்துச்சுல்ல. பயம், do not fear, commit yourself to God. சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து என்ன பண்ணார், படித்து முன்னேறி இன்றைக்கி ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆமேன். கை தட்டுவோமா எல்லாரும்? அவங்கள படிக்கிறதுக்கு நேரமே கொடுக்க மாட்டாராம். அவங்க அப்பா வேலை வாங்கிட்டே இருப்பார். அதையெல்லாம் மீறி படித்து இன்றைக்கி அதை காட்டிலும் நல்லா ஜெபிப்பார் அந்த அண்ணன். அல்லேலூயா. நல்லா ஜெபிப்பாங்க, நல்ல பைபிள் வாசிப்பாங்க. ஆமேன். நல்ல ஒரு ஆண்டவருக்கு பயந்த ஒரு தேவ மனுஷன். இன்றைக்கி அதனால தான் உங்களுக்கு பிரசங்கம் மாத்திரமல்ல, ஜெபத்தோடு பேசக்கூடிய ஒரு மனிதர் வேணும். ஆமேன். அது உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை இன்றைக்கி கொடுக்கும். சரி, இப்போ எக்ஸாம் டிப்ஸு. நம்ம எப்படியெல்லாம் எக்ஸாம் எழுதுனா நல்லாயிருக்கும். டிப்ஸுனால் காசு கீசு கொடுப்போன்னு நினச்சிக்கிறாதீங்க. அது கிடையாது. அதில் கொடுக்க போகிறாங்க. இப்போ அந்த அண்ணன் வந்தார்ல, அந்த அண்ணனோட மனைவி அக்கா, அவங்க மிஸ்ஸஸ் ரெபேக்கா ஆமோஸ். கரங்களை தட்டி அக்கா வரவேற்போம். அவங்க ஒரு ஆசிரியராக இருந்தாங்க. இப்போ சென்னையில் ஆசிரியரில் அவங்களும் இப்போ பிஹெச்டி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, படித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ரொம்ப பக்தியான ஒரு சகோதரி, ஜெபிக்கிறவர்கள், ரொம்ப தாழ்மையான ஒரு சிஸ்டர். இன்றைக்கி அவங்க 2 பேரும் நன்றாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்பம். அல்லேலூயா. இன்றைக்கி ஜெபத்தோடு கூட உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க. விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கூடாது, கவனமாக கேளுங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், இங்கே வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கைத்தட்டி அக்காவை நம்ம வெல்கம் பண்ணலாம். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிற ஒரே பதில் என்ன, பயத்தில் இருக்கோம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன சொல்வீங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்வீங்க, கொஞ்சம் கவலையாக இருக்கோம் அப்படின்னு சொல்வீங்க. உங்களுக்காக அந்த 2 நாள் தொடர்ச்சியாக ஒரு உபவாசம் இருந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபித்தோம். கர்த்தருடைய பாதத்தில் உங்களுக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க யோசித்தாங்க, என்ன டிப்ஸ் கொடுக்கணும்னு நான் யோசித்தேன். ஆனால் 2 பேரும் வசனங்களை என்ன பண்ணிக்கல, ஷேர் பண்ணிக்கல. ஜெபத்தில் உறுதியாக கடவுள்கிட்ட உங்களுக்காக தரித்திருந்தோம். நான் உங்களுக்கு இப்போ நான் அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்கிறேன். நான் படித்தது திருநெல்வேலி தான். எம்எஸ்சி பிஎட் ஃபிசிக்ஸ் இதில் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பிஎட் அப்போ படிச்சிருந்ததுனால நான் ஒர்க் பண்ணது ஃபஸ்ட்டு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒரு 3 months ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 5th வரைக்குள்ள ப்ரைமரி ஸ்கூலில் ஒரு 1 month ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 4 yearsக்கு மேலே ஒரு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் +1 +2 ஃபிசிக்ஸ் ஹேண்டில் பண்ணேன். சின்ன கிளாஸஸ் சப்ஸ்டியூஷன் கிளாஸஸ் போயிருக்கேன். 6th 7th கிளாஸ் மிஸ்ஸாக இருந்திருக்கேன். ஒரே ஒரு டைம் பை காட் கிரேஸ் +1 எக்ஸாம் ஃபிசிக்ஸோட பேப்பர் வேல்யூஷன் 1 week போகிறதுக்கு கடவுள் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். நான் என்னோட சாட்சியில் நான் கற்றுக்கிட்டது, இந்த பசங்கக்கிட்ட நான் அப்சர்வ் பண்ண விஷயங்களில் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு 10th 11th 12th மட்டும் இல்லை, எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே இது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் உங்கள் மத்தியில் ஒரு 3 விதமான காரியங்கள் பற்றி டிப்ஸ் சொல்ல போகிறேன். சரியா? என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, பிஃபோர் எக்ஸாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி, எக்ஸாம் டைமில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஷார்ட்டாகவே நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதே மாதிரி உங்களோட பிஹேவியர், 4 இடத்துல உங்களோட பிஹேவியர் இந்த எக்ஸாம் டைமில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வீடு, 2வது ஸ்கூலு, 3வது எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்கணும், 4வது சர்ச்சில் நீங்கள் அந்த எக்ஸாம் டைமில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுத்தரேன். சரியா? ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது 10th 11th 12th டைம் டேபிள் உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கும், அப்படி தானே? இப்போ யாராவது ஒருத்தர் நான் கேட்குறேன், உங்கள் கிட்ட தான் நான் பேச போகிறேன். யார்கிட்டயா இப்போ ஒருத்தர் கேட்குறேன், நீங்கள் எந்திரிச்சு உங்கள் டைம் டேபிளை ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் யாரால் சரியாக சொல்ல முடியும்? 10th 11th 12th கடை நான் சொல்கிறேன், இன்றைக்கி தமிழ், இன்றைக்கி இங்கிலீஷு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட எக்ஸாம் டைம் டேபிள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஏன்னா நம்ம எக்ஸாம் இதில் முந்தின நாள் எக்ஸாம்னு படிச்சுட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிக்க லேட் ஆகிடுச்சுன்னா எக்ஸாம் ஹால் போக முடியுமா? முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, நம்மளோட எக்ஸாம் டைம் டேபிள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேலண்டரில் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் டைம் டேபிளை ஒரு பேஸ்ட் பண்ணி ஒரு பேப்பரை செவரில் போஸ்ட் பண்ணிடலாம். சரியா? பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், அவாய்டு செல்ஃபோன்.
10th 11th 12th இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரும்போது சந்தோஷமாக கேக் வாங்கிட்டு வந்து நான் நல்ல மார்க்குன்னு சொல்ல ஆசையாக இருக்கா, இல்லை நான் மார்க்கு பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு நிற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? செல்ஃபோனுக்கும் உங்கள் 10th 11th 12th உங்கள் ஃப்யூச்சருக்கும் சம்மந்தமே இல்லை. செல்ஃபோன் வந்து வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன் அதுக்கப்புறம். செல்ஃபோன் வந்து வேஸ்ட்டு. 10th இப்போது இவ்வளோ நாள் நீங்கள் குவார்ட்டர்லி ஹாஃபலி மார்க்கை விட்டுருங்க. வரப்போகிற எக்ஸாம் நான் டைம் டேபிள் பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் 12th மார்ச் 2 எக்ஸாம் ஆரம்பிக்குது. மார்ச் 26 எக்ஸாம் முடிஞ்சிருது. நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது, மார்ச் 26 எக்ஸாம் முடியுது. கிட்டத்தட்ட 25 days. செல்ஃபோன் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. 11th எப்போ எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னா மார்ச் 3 மார்ச் 27 +1 எக்ஸாம் முடிஞ்சிருது. அந்த 27 நாள் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா முடியாதா? நீங்கள் தான் யோசிக்கணும். அடுத்து அதே மாதிரி 10th வந்து எப்போ எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்கன்னா 11th ஆரம்பிக்கிறாங்க. April 2 எக்ஸாம் முடியுது. சரியா? ஏன் செல்ஃபோன் வேண்டாங்கிறத அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி ரிசல்ட் எப்போ வருதுன்னு பார்க்கும்போது 12th வந்து May 8, 11th 10th May 20. எக்ஸாம் டைம் கொஞ்சம் தான். இந்த ஒரு மாதம் நீங்கள் வந்து நல்ல ரிசல்ட் வேணும், நான் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு செல்ஃபோனை டச் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாதீங்க. டீச்சர்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன், யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், டவுட்டு கிளியர் பண்ணுறேன், தயவு செஞ்சு செல்ஃபோன் எடுக்காதீங்க. அடுத்து நான் சொல்ல போகிற பாயிண்ட் என்னென்னா, அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன், டவுட்டு கேட்குறேன், யூடியூப் பார்க்குறேன், கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடவுளால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. இவ்வளோ நாள் காலத்தை வீணாக்கிட்டோம். இருக்கிற இந்த 25 நாள் உங்களால் செல்ஃபோன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்களே ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 11th எடுக்கும்போது அந்த பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, செல்ஃபோனில் கொஷின் பேப்பர் அப்லோட் ஆகிருக்கு, நான் அதை படிக்கிறேன், இந்த மாடல் கொஷின் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு எக்ஸாமுக்கு ஒரு கொஷின் வந்துச்சு, நான் எழுதிட்டேன், அதே லிங்க்கில் அடுத்த நாள் பார்க்குறேன்னு பார்த்து எழுதி எக்ஸாமுக்கு அங்கே போயிட்டு கொஷின் பேப்பரில் வராமலே இருந்திருக்கு. நான் இந்த கொஷினை அதை நம்பி போனேன், யூடியூப்பை நம்பி போனேன், இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்பி போனேன், வரல. நம்ம வந்து யாரை நம்பணும்னா ஏசு கிறிஸ்துவை மட்டும்தான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ள ஒரு கிளியர் மைண்ட் இருக்கணும். 12th எக்ஸாம் வந்து நம்ம எங்கே எழுத போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலான்னா, ஒரு ஸ்கூல்லே நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வேறு ஸ்கூலுக்கு எக்ஸாம் ஹால் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது நம்ம வந்து அதோட கிளியர் மைண்டில் இருக்கணும். நம்ம ஸ்கூலில் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோன்னு சொன்னால் என்ன தெரியும், நம்ம சரௌண்டிங்ஸில் உள்ள எல்லாருமே நமக்கு தெரியும். வேறு ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ, எத்தனை மணிக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். வேறு ஸ்கூல் போய் எக்ஸாம் எழுதும்போது நம்ம வந்து டீச்சர்ஸ் சொல்கிற டிப்ஸோ என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ கம்பல்சரி என்ன செய்யணும்னு சொன்னால் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் புதுசாக எதையுமே நீங்கள் படிக்காதீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், செல்ஃபோனை பார்த்து செல்ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு நான் இது படிக்கலை அது படிக்கலைன்னு உங்களை குழப்புவாங்க. அதுக்காக என்ன சொல்லணும்னா, இதுவரை படித்தது உங்களுக்கு போதும், அதை திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள், படிங்க. எப்போவுமே கையில் ஒரு நோட்டு, ஒரு பென்னு, பென்சில், பக்கத்தில் முடிஞ்ச ஒரு பைபிள், சின்ன பைபிள் வச்சுக்கோங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கள், படிங்க. உங்களை வந்து ஸ்கூலில் தான் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு ஸ்கூலில் இருங்க. பேரண்ட்ஸ்ட்டு அடம் பிடிச்சி வீட்டுக்கு வந்து இங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணி ஸ்கூலில் இல்லாமல் அங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்கூலில் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், ஸ்கூலில் இருக்க சொன்னாங்கன்னா அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கிற இந்த 20 நாள் 25 நாள் மிஸ்ஸு கண்ட்ரோலில், மிஸ்ஸு காலு கீழே உட்கார சொல்கிறாங்களா, இல்லை அந்த பெஞ்சு ஓரமாக கொடுக்குறாங்களா, அந்த பிளேஸில் உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்சதாக படித்து எழுதுங்க. யாரையுமே வேடிக்கை பார்க்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஃபுட் ஐட்டம்ஸ் எக்ஸாம் டைமில் பேரண்ட்ஸை டார்ச்சர் பண்ணுறது. எனக்கு அந்த சிப்ஸ் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும், ஸ்பெஷலி இந்த 10th 12th இந்த பசங்க அந்த கடையில் அந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உடனே பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, நம்ம பசங்க கேட்குறாங்க, படிக்கிறாங்கன்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே இந்த எக்ஸாம் டைமில் யாரும் கடையில் எதுவுமே வாங்கி சாப்பிடாதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, வீட்டில் இருக்கும்போது பேரண்ட்ஸ் கிட்ட அன்பாக பேசுங்க. உண்மையிலே உங்களுக்கு பயம் இருக்கும் எக்ஸாம் நினச்சி, அந்த பயத்தை பேரண்ட்ஸ் கிட்டேயோ ஃபேமிலியில் உள்ளவங்க கிட்டேயோ கோவமாக நடந்துக்காதீங்க. யார்கிட்டையும் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஃபோன் வேணும், எனக்கு நெட்டு போடுங்க, ரீசார்ஜ் பண்ணுங்கள், எனக்கு செல்ஃபோன் கொடுங்கன்னு யார்கிட்டையும் வீட்டில் உள்ளவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா டீச்சர்ஸ்க்கு ஒபே பண்ணுங்கள்.
ஏன்னா இப்போது நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு திரும்ப எங்கே தான் போகணும்? ஸ்கூலுக்கு தான் போகணும். ஒரு மேமோ இல்லை சாரையோ நீங்கள் ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு 11th ஜாயின் பண்ண போகும்போது யார் மூஞ்சில் தான் நம்ம முழிக்கணும்? அந்த சார் இல்லை அந்த மேம், அவங்க தான் நமக்கு என்ன செய்யணும்? இந்த 11th இந்த ஸ்கூலில் அவன் படிக்கட்டும், இவன் நல்ல பையன், 10th வரைக்கும் என்கிட்ட நல்லா இருந்து படித்த பையன் அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஒரு வேளை நீங்கள் அவங்கக்கிட்ட நான் 10th முடிச்சுட்டு 11th வேறு ஸ்கூல் போகிறேன், பாலிடெக்னிக் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் டிசி வாங்க போகிறதுக்கு எவ்வளோ அலைய வைப்பாங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். சரியா? அதுக்கப்புறம் சர்ச்சு நான் டைம் டேபிள் பார்க்கும்போது பார்த்தேன், 10th-க்கும் 12th-க்கும் 11th பிரச்சனை இல்லை, 2 எக்ஸாம் 4 எக்ஸாம்னு வைங்க, 2 எக்ஸாம் வந்து எப்போ வருதுன்னா மண்டே வருது. நான் மண்டே எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சண்டே சர்வீஸை யாரும் என்ன பண்ணாதீங்க, கட் பண்ணாதீங்க. அது வந்து உண்மையிலே நீங்கள் இங்கே வரும்போது கடவுளோட ஞானம், ப்ரெசன்ஸ், உங்களோட பாஸ்டமோட ப்ரேயர், அப்புறம் இங்கே சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ், வாலண்டியர்ஸ், இந்த பையன் எக்ஸாம் வச்சுட்டு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக விசேஷமாக ப்ரேயர் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸை மட்டும் அனுப்பிட்டு நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறேன்னு சொன்னால் கம்பல்சரி என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு செல்ஃபோன் எடுப்போம், நீ இது படிச்சியான ஃப்ரெண்டுக்கு கேட்போம், அவன் ஒரு வாட்ஸ்அப்பில் இது படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அதை அனுப்புவான், அதை எடுத்து படிப்போம், தூக்கம் வரும், சாப்பிடுவோம், அந்த நாள் வீணாக போயிடும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம சீக்கிரம் போனோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் வேறு ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புது பிளேஸாக இருக்கும். எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை கரெக்டாக கொண்டு போகிறோமான்னு செக் பண்ணணும். எக்ஸாம் நேரத்தில் அவசரமாக அந்த பசங்க ஓடும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பென்சில், ரப்பரு, ஸ்கேல் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. எக்ஸாம் ஹால் கடைசி நேரத்தில் ஓடுவாங்க. முதல்ல நம்ம நம்பருக்கு எந்த எக்ஸாம் ஹால் ஒட்டியிருக்காங்க, அந்த ஹால் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு போனோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கடைசி நேரத்தில் அவசரமாக போகும்போது பெண்ணு கீழே விழுந்துடும், ஏதாவது ஒன்று சம்திங் மிஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எக்ஸாமினர் இருக்கும்போது அவங்க சொல்கிற வழிகளை அப்படி ஃபாலோ பண்ணணும். பேசக்கூடாது, ஸ்பெஷலாக எக்ஸாமில் காப்பி அடிக்கக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? இருக்கிற இந்த 25 நாட்களில் இந்த டிப்ஸை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரிசல்ட் வரும்போது ஒரு தைரியமாக நான் இந்த மார்க்கு கடவுள் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சாட்சியாக நிற்கலாம். இல்லைக்கா நீங்கள் சொல்கிறது சொல்லுங்கள், கேட்குறவங்க கேட்கட்டும், இல்லை நான் எக்ஸாம் ஹாலில் என் ஃப்ரெண்டுக்கு காப்பி அடிக்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தீங்க, இல்லை நான் காப்பி அடிக்கட்டும், நான் பார்த்துட்ருக்கேன், வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் ஹாலில் நீங்கள் அசட்டப் பண்ணிங்கன்னா அந்த 3 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறி போகும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் காப்பி அடிக்கிறவங்க அடிச்சுட்டு போட்டோம், நம்ம ஏன் அவங்கள வேடிக்கை பார்க்கணும்? நம்ம படித்தது ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் பேப்பர் கையில் தராங்களா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியாது, ஆனால் அந்த இடத்துல கை வச்சு தலைகளை தாழ்த்தி எசப்பா எனக்கு இது நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏதோ ஒரு 1 மார்க் 1 வேர்டுக்கு யாரையோ நமக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி 1 மணி நேரத்தை 10 1 வேர்டுக்கு வீணாக்குற நீங்கள் இயேசுவே மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்சர் வந்து தன்னாலே உங்கள் மைண்டில் எது டிக் பண்ணுறீங்களோ அந்த ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும். எவனையோ சுற்றி நம்ம வேடிக்கை பார்த்துட்டு ஃப்ரெண்டை நம்பி உண்மையிலே அவன் ஃப்ரெண்டு கரெக்டான ஆன்சர் சொல்வானா? இல்லை. அதை மாதிரி ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. உலகத்தில் எத்தனையோ பேர் 10th 12th எக்ஸாம் எழுதுகிறாங்க, இவன் அதிகம் படிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தது போல் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன செய்யணும்? ப்ரேயர் பண்ணணும். கடவுள் வந்து அதை பார்ப்பார், ஐயோ அந்த பையன் மற்றவங்களுக்காக அவன் வேண்டுதல் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரிசல்ட்டில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எந்த ஹெல்ப்னாலும் எக்ஸாம் ஹாலில் இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேம் இது எனக்கு புரியல, இப்போ பேப்பர் எப்போ கொடுக்கணும், அந்த மாதிரி கேட்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களை டிஸ்டர்ப் பண்ணி நம்மளோட டைமை வந்து என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஷின் பேப்பர் பிரிண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும், கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கவனிக்கணும். கொஷின் பேப்பரில் பிரிண்ட் சரியாக இல்லைன்னா உடனே அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும். வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், கொஷின் பேப்பரில் ஹேண்டிகேப் இல்லை பிளைண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு கொஷின் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷினை நம்ம அட்டன் பண்ணால் நம்ம பாஸ் பண்ணிடலான்னு யார் சொல்வா? ஃப்ரெண்டு சொல்லுவான். ஆனால் என்ன செய்ய மாட்டான்? ஃப்ரெண்டு அட்டன் பண்ண மாட்டான். நம்ம அதை நம்பி என்ன செய்யக்கூடாது? அட்டன் பண்ணக்கூடாது. கடவுள் நம்மளை பார்க்குறாரு, நம்ம கடவுள் நல்ல கை கால் தந்திருக்கிறாரு, நல்ல எக்ஸாம் எழுதுகிற திறமை கொடுத்துருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. நமக்காக என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அந்த கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ணணும். இன்னும் ஒரு சிலர் அறிவாளிகள் புத்திசாலிகள் மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 5 லைன்ஸ் மெமரி லைன்ஸ் தெரியும், அதை மொதல் பேஜ்லேயே எழுதிட வேண்டியது, செகண்ட் பேஜ்லேயே எழுத வேண்டியது, 3rd பேஜ்லேயே எழுதுறது, கடைசி பேஜில் எழுதுறது. அவங்க கரெக்ஷன் பண்ணும்போது மெமரி லைன்ஸ் ஒவ்வொரு பேஜாக 5 மார்க் போடுறாங்க.
முன்னாடி மார்க் என்ட்ரி பண்ணும்போது 1ஆம் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் மெமரி லைன்ஸ் 5 மார்க் என்ட்ரி போட்டாங்க. பேஜ் டோட்டல் போடுவாங்க. ஃபஸ்ட்டு பேஜுக்கு 5 மார்க், செகண்ட் பேஜ் 5 மார்க், தேர்ட் பேஜ் 5 மார்க், ஃபோர்த் பேஜ் 5 மார்க், டோட்டல் 20 மார்க்ஸ் அப்படின்னு என்ட்ரி பண்ணுறாங்க. இங்கே பார்க்குறாங்க 1ஆம் நம்பர் கொஸ்டின் மட்டும் 5 மார்க் இருக்குது. அப்போ இங்கே ரெண்டுமே அவங்களுக்கு டேலி ஆகாது. அப்போ அவங்க திருப்புவாங்க உள்ள கொஷின் பேப்பரை உள்ளே திருப்பி பார்க்கும்போது பேஜ் டோட்டலுக்கும் கொஷின் பேப்பர் டோட்டலுக்கும் வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்லி அப்புறம் கண்டுபிடிச்சி அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள கொஷின் எதுவுமே உங்களுக்கு மார்க் போட மாட்டாங்க. புரியுதா நான் சொல்கிறது? யாரையும் ஏமாற்றணும்னு வாழ்க்கையில் என்றைக்குமே செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்கா, அந்த எக்ஸாம் முடிஞ்சிட்டு வெளியே வர்றோம், அந்த கொஷின் பேப்பரை கிழிச்சி போடுறது, அந்த புக்கை தூக்கி வீசுறது, இந்த மாதிரி எந்த விஷயமும் தவறான விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த ஸ்கூலில் கேமரா இருக்கும், அதை செக் பண்ணுவாங்க. இந்த கிளாஸ் பசங்க இப்படி வர்றாங்களா, அடுத்த நாள் எக்ஸ்ட்ரா அதே மிஸ்ஸு தான் வருவாங்கன்னு கிடையாது, பக்கத்தில் அதே பசங்க தான் உட்காருவாங்கன்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் வேறு வேறு எக்ஸ்டர்னல்ஸ் வருவாங்க. ஆனால் அதே ஸ்கூலில் அந்த 10 மிஸ்ஸும் மாற்றி வருவாங்க. அப்போது இந்த கிளாஸ்லேருந்து அந்த பசங்க நேற்று எப்படி சேட்டப் பண்ணாங்க அப்படிங்கிறத கேமராவில் செக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் யார் வருவாங்க? ஒரு சிட்டான ஒருத்தவங்க வருவாங்க. அது போக அடிஷ்னலாக 2 செக்கிங் பண்ணுறவங்கள உள்ளே விடுவாங்க. போலீஸ் செக்யூரிட்டியாக அவங்க கிளாஸ் வாசலில் உட்கார வச்சுருவாங்க. அது மாதிரி டீ பிரேக் டைம்னு டீச்சர்ஸுக்கு உண்டு. நம்ம என்ன பண்ணணும், ஸ்நாக்ஸை முதல்ல கொண்டு போகணும், வச்சுருக்கணும், சாப்பிட்டுட்டு இல்லை ஏதோ பசிக்குதோ ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு உள்ளே போகணும். எக்ஸாமினருக்கு டீ வருதா வடை வருதா நம்ம என்ன செய்யக்கூடாது, வேடிக்கை பார்த்துட்டு அவங்க சாப்பிட்றாங்களான்னு பார்த்துட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை போயிடும், நம்ம மார்க்கும் போயிடும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால், கடைசியாக உங்களோட டிஸ்கஷன்ஸ் எல்லாமே மைண்ட் எல்லாமே எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவாக இருக்கணும். ரிசல்ட் வந்தோடனே இல்லை எக்ஸாம் எழுத ஒவ்வொரு நாளும் போகும்போது ஒரு ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸை விட்டு நம்ம பாஸ்டருக்கும் நம்ம பாஸ்டர் அம்மாவுக்கும் ஒரு வாய்ஸ் மெசேஜ், இன்றைக்கி என் பையன் எக்ஸாம் எழுத போகிறான், என் பொண்ணுக்கு இன்றைக்கி இந்த எக்ஸாம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபோன் போட்டு சொல்லலாம். இல்லை இன்றைக்கி ப்ரேயர் நடந்துகிட்ருக்குன்னா சர்ச்சில் நேரில் சொல்லலாம். உங்களுக்காக ஜெபிக்க எல்லாருமே நாங்கள் ரெடியாக இருக்கோம். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே பாஸ்டருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை ஃபோன் போட்டு சொல்லலாம், நான் எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன்னு. உலகத்திலே நமக்காக சந்தோஷப்படுற உறவு அப்படின்னு சொல்லும்போது ஒன்று அம்மா அப்பா, ரெண்டாவது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் பாஸ்டர் அம்மா தான். அவங்க மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் எப்படி உங்களோட இன்னும் மேலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அதிகமாக யோசிக்கிறது பாடுபடுறது அவங்க மட்டும்தான். அப்புறம் என்னென்னா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லுங்கள். மார்க்கு கம்மியோ குறையோ அதிகமோ எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு அடுத்து என்ன படிக்கணும், என்ன ஃப்யூச்சர், தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டு சுச்சுவேஷன் என்னன்னு பாருங்கள், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் உங்கள் மார்க் இவ்வளோ தான் அப்படின்னு. அவங்க அடுத்து இந்த காலேஜ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரண்ட்ஸோட ஒரு நல்ல மார்க்கோ கம்மியான மார்க்கோ ஸ்நாக்ஸோ ஸ்வீட் இல்லாமனாலும் நம்ம பாஸ்டர்மா கம்பல்சரி பார்க்கணும். பார்த்து நான் அடுத்து இது பண்ண போகிறேன், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணலாம், அதை ஃபோன் போட்டு வாய்ஸ் மெசேஜோ சொல்லக்கூடாது. நேரில் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் சாட்சிகளாக நிற்கும்போது எங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். எக்ஸாம் நினச்சி முடிஞ்சிட்டு அழக்கூடாது. ரிசல்ட் இது தான் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல விரும்பினேன். எக்ஸாம் ஹால் தானே போகிறோன்னு சொல்லிட்டு இந்த ஹேர்லாம் ஃப்ரீ ஸ்டைல் விடுறது, கோல்டு செயின் போடுறது, கோல்டு ரிங் போடுறது, இப்படிலாம் போட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் உங்களோட மதிப்பு நீங்களே குறைச்சிக்கிறீங்க. என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்களோ அதில் ப்ராப்பராக போங்க. ஸ்கூலில் எக்ஸாம் ஹாலில் டிசிப்ளினாக இருங்க. கடவுள் உங்களை உண்மையாக இருக்கிற இந்த 25 நாள் மட்டும் இல்லை, ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் பேப்பர் திருத்துறவங்க, கரெக்ஷன் பண்ணுறவங்க லிபரலாக பண்ணுவாங்க. அவங்க திருத்தும் போது அவங்க கண்களில் தயவு கிடைக்கணும். அதனால் ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஏசப்பா நன்றி, எக்ஸாம் எழுத பலன் தந்தீங்களே நன்றின்னு சொல்லணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்காக நான் அழுது ஜெபிக்கும் போது கடவுள் தந்த ஒரே ஒரு வார்த்தை, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இந்த வார்த்தையை மைண்டில் திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்துச்சு. நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். நீங்கள் செல்ஃபோன் பார்த்துட்டு யூடியூப் ஷார்ட்ஸு படிக்காமல் இருந்துட்டு தயவு செஞ்சு நான் கடவுளுக்கு சர்ச்சுக்கு வந்தேன், என்னோடய வாழ்க்கையில் நான் மார்க்கு குறைஞ்சிட்டேன்னு சொல்லாதீங்க. இந்த 25 நாளும் உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்கு படிக்க வைக்கிற செலவு இதெல்லாம் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. தேங்க்யூ.
ஆமேன். அப்பா என்ன ஒரு லெக்சரில் நல்ல எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆமேன். அப்பா ரெபேகா ஸ்டரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அருமையான உங்களுக்காக 2 நாள் 2 பேர் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சு எவ்வளோ ஃப்ளோ அதை பாருங்கள். அது அவங்க மக்கப்பே பண்ணிட்டாங்க போல் இருக்குது, மனப்பாடமே ஆயிடுச்சு போல் இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர் நிச்சயமாக. ஏன்னா இதெல்லாம் ஏன் கடவுள் செய்கிறாரு தெரியுமா? நீங்களாம் நல்லா படிக்கணும்னு. விசுவாச மக்கள் சபைக்கு வர விசுவாசிக்கெல்லாம் நீங்களாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் சபைக்கு. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, உங்களுடைய சுகம், உங்களுடைய ஆரோக்கியம், இதற்கு தான் பிரயாசம் அதிகமாக எடுக்கிறோம். சிசு சொன்னாங்க பாருங்கள் ஒரு காரியம். அல்லேலூயா. ஆமென். அருமையான ஒரு டிப்ஸை நம்ம கேட்டோம். சிஸ்டரையும் பிரதரையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நேரத்தில் எதுக்கு இதெல்லாம் நம்ம வைக்கிறோன்னா, எப்படியாகிலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், எப்படியாகிலும் நீங்கள் நல்லா இருக்கணும். ஆமென். ஆமென். வேறு எங்கேயும் நீங்கள் உங்களை உட்கார வச்சு இப்படிலாம் வைக்க முடியாது. வேறு இடமா இருந்தால் நீங்கள் விசில் அடித்து எழுந்திரிச்சு போயிடுவீங்க. ஆனால் இங்கே பயத்தோட நடுக்கத்தோடு என்ன பண்ணியிருக்கீங்க? ஆண்டவர் உங்களோட நிறைய பேரோட கர்த்தர் பேசி இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, எக்ஸாம் எழுதி முடித்து உக்காந்துருக்கீங்க பாருங்கள். உங்களுக்கு தான் இந்த வார்த்தையெல்லாம். ஆமென். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் என்ன பண்ணுவார்? அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சின்ன ஸ்கிட்டும் ஒரு பாடல் பாடுவாங்க நம்ம வாலிபர்கள். ஹாய் ரூபி. ஹாய் ஷீபா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன எக்ஸாமுக்கு ஃபுல்லாக படித்து தெம்பா வந்திருக்க போலே. நானே படிக்காம வெட்டியாக சுற்றின்னு கிடக்குறேன். ஏன் ஷீபா இப்படி சொல்கிற? பாஸ்டர் வர ஈவினிங் வந்து ப்ரேயர் வச்சுருக்காரு, ப்ரேயருக்கு வர சொல்கிறாரு. அந்த டைமில் நான் 10 கொஷின் படிப்பேன். ஏன் ஷீபா அப்படி சொல்கிற? ஏசப்பா சொல்லியிருக்கார்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கார்ல. ஏன் ஷிபா இப்படி சொல்கிற? நல்லா வரல ரூபி ப்ரேயருக்கு. நானே எங்கள் அம்மாவுக்கு டிம்மிக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். சரி ஷிபா. ரூபி சர்ச்சை கிளம்பிட்டியா? இதோ வந்துடுறேன். சிவா சர்ச்சை கிளம்பிட்டியாம்மா? நான் வரலம்மா, உனக்கு வேறு வேலையில சும்மா சர்ச்சுக்கு வேணும் கூட்டுனுக்குறேன். நீ எப்படின்னா போமா. நான் அந்த டைமில் 10 கொஷின் வச்சுருப்பேன். ஐயோ படித்ததெல்லாம் மறந்து போச்சு. நம்ம அந்த சர்ச்சுக்கு போகாமல் அந்த டைமில் எக்ஸ்ட்ரா 10 கொஷின் படிச்சனால தான் கடவுள் இந்த தண்டனை கொடுத்துட்டார் போல். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் தெரியுமா, நான் சர்ச்சுக்கு போகிறனால தான் நிஜமாலே நான் படித்த இம்பார்ட்டன்ட் கொஷின் அது அப்படியே கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. நான் ஏசப்பாவுக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு நான் எல்லாமே எழுதிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக ஹை ஸ்கோர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பயமும் இல்ல, இந்த சயின்ஸ் பயமும் இல்ல, இந்த இங்கிலீஷ பேசுற தொல்ல இனி கொஞ்சமும் எனக்கு
பயமும் இல்ல, இந்த இங்கிலீஷ பேசுற சொல்ல இனி கொஞ்சமும் எனக்கு இல்ல. பிகாஸ் நான் இயேசு பிள்ளை, அவரு எப்பவும் எனக்கு உள்ள. அப்பா உங்கள் நாமத்திலே மகத்துவம் உண்டு, அப்பா உங்கள் நாமத்திலே வல்லமை உண்டு, அப்பா உங்கள் நாமத்திலே மகத்துவம் உண்டு, அப்பா உங்கள் நாமத்திலே வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா நிசினா நிசிவா, யேசுவா நிசியா நிசிவா, யேசுவா நிசிவா நிசியா, யேசுவா நிசியா நிசியா. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்திலே வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா மெசியா மெசியா, யேசுவா மெசியா மெசியா, யேசுவா மெசியா மெசியா, யேசுவா மெசியா மெசியா. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்ச்சியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்ச்சியது உங்க நாமமே. எதிரிலும் ஒன்று பந்தி ஒன்று ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. எதிரிலும் ஒன்று பந்தி ஒன்று ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா மெசியா மெசியா, யேசுவா மெசியா மெசியா, யேசுவா மெசியா மெசியா, யேசுவா மெசியா மெசியா. பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே.
அவங்க யாரும் சோடை போய்விடக்கூடாது, பிசாசுக்கு விலை போய்விடக்கூடாது, உலகத்தின் ஆசாபாசங்களை சிக்கிக்கொண்டு எதிர்கால திட்டங்களை பாழாக்கி விடக்கூடாது. நல்லா படிக்கட்டும்பா, பெற்றோருடைய கஷ்டத்தை புரிந்து படிக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் எழுதுகிற எக்ஸாமில் தேவ ஞானத்தை கொடுங்க. இன்றைக்கு கேட்ட செய்திகள், எக்ஸாம் டிப்ஸ், கவுன்சிலிங் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீரப்பா. ஆண்டவர், இவர்கள் எதிர்காலங்களிலே எப்படியாகிலும் உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு பெரிய பங்களிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.